பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு தற்சமயம் சூறாக்களின் சிறப்புகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே அந்த வரிசையிலே இன்று பார்க்க இருக்கும் சூரா வாக்கியா. குரானிலே 56வது வசனமாக இந்த சூறா வருகிறது. 96 வசனங்கள் மிகவும் லேசான சிறிய வசனங்களாக வரும். ஓதுவதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும், ஓதுவதற்கு மிகவும் இனிமையாகவும் இருக்கும். இதன் பொருளை கேட்டு பாருங்கள், மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் மிகவும் பொருள் பொதிந்த வசனங்கள். யாராவது ஓத நீங்கள் கேட்டு பார்த்தால் உங்களுக்கே இதை மனப்பாடம் செய்து கொண்டு ஓத வேண்டும் என்ற ஆசை பிறக்கும். இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு இரவிலும் சூரா வாக்கியாவை ஓதி வருபவருக்கு வறுமை ஏற்படாது. சூரா வாக்கியா செல்வத்தை உண்டாக்கும். ஆகவே நீங்களும் ஓதி வாருங்கள், உங்களை குழந்தைகளுக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் எந்த மனிதர் முன்னோரின் நிலை, பின்னோரின் நிலை, சொர்க்கவாசிகள், நரகவாசிகள் ஆகியோர் நிலை, இம்மை மறுமை நிலை ஆகியவற்றை அறிய நாடினால் சூரத்துல் வாக்கியாவை ஓதிக்கொள்ளவும் என்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் இங்கேதான் சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பார்கள், அவருக்கு எந்த கையிலே பட்டோலை வழங்கப்படும், நரகவாசிகள் எப்படி இருப்பார்கள், அவர்களுக்கு எந்த கையிலே பட்டோலை வழங்கப்படும், மேலும் அவர்கள் எந்தெந்த பலனை மறுமையிலே அனுபவிப்பார்கள், சொர்க்கமாக இருந்தால் என்ன சுகத்தை அனுபவிப்பார்கள், நரகவாசிகளாக இருந்தால் என்னென்ன வேதனை அனுபவிப்பார்கள் என்ற விவரங்கள், பலவித விவரங்கள் இது அடக்கியது. இந்த சூறாவை நீங்கள் ஓதி பார்க்கும்போது அதன் பொருளை உணர்ந்து கொள்ளும்போது நீங்கள் அறிய வருவீர்கள். எனவே நிச்சயம் நீங்கள் மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவாறு உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் கற்றுக்கொடுங்கள். இன்னும் ஒருபடி மேலாக அக்கம் பக்கத்தினர், உங்கள் உற்றார் உறவினருக்கும் இதை கற்றுக்கொடுங்கள். எல்லோரும் நன்மை செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும், நாட வேண்டும். இது நமக்காக சுயநலமாக நமக்கு மட்டும் வைத்துக் கொள்ளும் விவரம் அல்ல. எல்லோருக்கும் நாம் தெரியப்படுத்த வேண்டும். எல்லோரும் நல்லாக இருந்தால் நாமும் நன்றாக இருப்போம். எனவே அந்த வகையில் இந்த குரானுடைய சூறாக்களை நாம் இங்கே விவரிக்கும் பொழுது அதனுடைய மகிமைகளை பிறருக்கும் எடுத்துக் கூறுங்கள். குறிப்பாக உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் எடுத்துரைத்து இதன் பலன்களை பெற வேண்டி அவர்களை வற்புறுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.